Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. நமக்கு 9th சோஷியல் பொறுத்தவரைக்கும் ஆனுவல் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தா 100 1 மார்க் வந்து 14 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சோ இதல இருக்கக்கூடிய 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்லாம் ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ 2 மார்க் பொறுத்தவரைக்கும் பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு, சீன பெருஞ்சுவர், பாஸ்டான் தேநீர் விருந்தோடைய முக்கியத்துவம், ஆற்றின் 3 நிலைகள் யாது அதனோட தொடர்புடைய 2 நிலத்தோற்றங்களை கூறு முக்கியமான வினா. அடுத்து கடலடி நிலத்தோற்றங்கள் யாவை, கொள்கை நோய் என்றால் என்ன, பேரிடர் முதன்மை மீட்பு குழு என்பவர் யார், ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சி வரையினை கூறு, அரசமைப்பின் வகைகளை பட்டியலிடு, சாலை விபத்துக்கான காரணிகளை மதிப்பிடு. பின்வரும் நூற்றுக்குள் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. PPHDI இடம்பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடு. அந்நிய செலவணி என்றால் என்ன. 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 10 × 5 50. இதில் சிந்து சமவெளி நாகரத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் பற்றி கூறு, செவ்வியல் காலத்தில் இந்தியாவின் நிலை குறித்து எழுது, மேட்சிட் இருக்கு, புவியியல்சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராய்க, இந்தியாவின் ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதார தாக்கத்தை விவாதிக்கவும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரோட கொஷினில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வேறுபடுத்த பொறுத்த வரைக்கும் நிலக்காற்று, கடல் காற்று, இயற்கை சிதைவு மற்றும் வேதியியல் சிதைவு, காரணம் கூறு, கண்டத்திட்டுகள் சிறந்த மீன்பிடிப்பு தளமாகும், புவி அமைப்பை விவரி, உலக அமைவிடை தொகுதியின் பயன்களை விவரி, அடிப்படை கொள்கை என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு உன் பள்ளி வளாகத்தில் செயல்படுத்துவாய், உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்கள் மற்றும் சவால்கள் யாவை, முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை, வேளாண் நீர் ஆதாரம் பற்றி ஆய்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. 8 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 × 8 16. இதில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது தெளிவுபடுத்துக. புத்த சமண சமய கொள்கைக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 சோஷியல்ஸ்க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.